நான் இந்த உலகத்தில் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று நினைக்க வேண்டாம். சமாதானத்தை அல்ல, பிரிவினையை உண்டு பண்ண வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த பிரிவினை தான் என்ன? அது யாருக்கிடையில் உண்டு பண்ணுகிறார்? இயேசுவை பின்பற்றுபவர்கள், இயேசுவை பின்பற்றாதவர்கள், உலகத்தின் விதிமுறைகளை கைக்கொள்பவர்கள், பரலோகத்தின் விதிமுறைகளை கைக்கொள்பவர்கள், உலகத்துக்கொத்த வேஷம் தரிப்பவர்கள், தேவ சித்தத்தின்படி நடப்பவர்கள், பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள், பூலோக ராஜ்யத்தின் குடிமக்கள், உலகத்தை சிநேகிப்பவர்கள், நித்திய ஜீவனை சிநேகிப்பவர்கள், உலக பொருளுக்காக ஊழியம் செய்பவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்பவர்கள், தனக்காக வாழ்பவர்கள், தேவனுக்காக வாழ்பவர்கள். இதில் நீங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள்? வலை வாரி கொண்டு வரும் மீன்களை பிரித்தெடுப்பது போல கடைசி நாளில் இயேசு பிரிப்பேன் என்கிறார். கோதுமையை பதரிலிருந்து பிரிப்பேன் என்கிறார். நீங்கள் கோதுமையா இல்லை பதரா? ஒரே வேலை செய்யும் இருவரில் ஒருவனை ஏற்றுக்கொள்வேன், மற்றவனை கைவிடுவேன். ஒரே படுக்கையில் படுத்திருக்கும் 2 பேரில் ஒருவனை ஏற்றுக்கொள்வேன், மற்றவனை கைவிடுவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு குறிப்பிட்ட 2 பிரிவுகளில் உள்ளவர்கள் ஒரே வீட்டில் வாழலாம், ஒரே ஸ்தலத்தில் வேலை பார்க்கலாம், இல்லை மாமியார் மருமகளாக இருக்கலாம், ஏன் பெற்றோர் பிள்ளைகளாக கூட இருக்கலாம். இயேசுவின் சீஷர்களாகிய நாம் அவர் நிமித்தமாக உலகத்தாரால் பகைக்கப்படலாம், கொலை கூட செய்யப்படலாம். எது நடந்தாலும் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லமை உள்ளவர்களுக்கு பயப்படாமல் ஆத்மாவையும் நரகத்தில் தள்ள வல்லமை படைத்தவரிடம் மாத்திரம் பயபக்தியாயிருப்போம். தம்முடைய சீஷர்களிடத்தில் இயேசு சொல்லும் போது, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று கூறினார். எனவேதான் இந்த உலகத்தில் உலகத்தாராய் வாழ்பவர்களிடமிருந்து உலகத்தோடு ஒட்டி வாழாமல் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிதம் செய்பவர்களை பிரித்தெடுப்பேன் என்கிறார். இயேசுவின் போதனைகளும் இவ்வுலகத்திற்குரியதல்ல, அது பரலோகத்துக்குரியது. இயேசு கற்பித்த விதிமுறைகளும் இந்த அரசின் விதிமுறைகள் அல்ல, அது பரலோக அரசின் விதிமுறைகள். அந்த விதிமுறைகளை பின்பற்றுபவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள். உலகத்தின் விதிமுறை ரோமர்கள் யூதரை 1 மைல் தூரம் பலவந்தப்படுத்தலாம் என்கிறது. இயேசு 2 மைல் தூரம் அவர்களோடு நடவுங்கள் என்கிறார். உலகத்தின் விதிமுறை கொலை செய்தால் பாவம் என்கிறது. ஆனால் பரலோக விதிமுறை காரணமில்லாமல் சகோதரனை மூடனே என்று கூறினால் கொலை செய்வதற்கு சமானம் என்கிறது. உலகத்தின் விதிமுறை விபசாரம் பாவம் என்கிறது. ஆனால் பரலோக விதிமுறை ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபசாரம் செய்தாகிவிட்டது என்கிறது. பரலோகத்தின் விதிமுறைகள் இந்த உலகத்தின் விதிமுறைகளை விட கடினமானது. அவற்றை பின்பற்றினால் தான் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். எனவே தான் இயேசு பரலோக ராஜ்யத்தின் வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது என்று சொன்னார். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசலோ விரிவாகவும் வழி விஸ்தாரமாகவும் இருக்கிறது. இயேசுவின் சீஷர்களாகிய நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. நாம் பரிசுத்த ஜாதியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே பிரியமானவர்களே, வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிதம் செய்து உலகம், மாமிசம், சாத்தானை ஜெயித்து பரமகானானை அடைவோம். ஆமென்.